அந்த பையன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவன் சொன்னாக்கா, "அண்ணா நான் ஆக்சுவலா வந்து ஒரு புது நம்பர்லேருந்து 2 நாள் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நானும் சேட் பண்ணியிருந்தேன். நான் ஒரு கேர்ள்னு நெனச்சுட்டு நான் சேட் பண்ணியிருந்தேன். அப்புறம் 3ஆவது நாள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க எனக்கு வந்து வாட்ஸ்அப் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆ நானா கால் பண்ணனா, இல்ல அவங்களா கால் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலா வாட்ஸ்அப் கால் நான் பண்ணேன். பண்ண உடனே ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் வந்து நாங்க என்ன பண்ணோம், வாட்ஸ்அப் கால்ல நான் பேசியிருந்தேன். ஃபேஸ் காட்டுங்க, ஃபேஸ் காட்டுங்க. ஏன்னா அந்த சைட்லேருந்து வந்து வெறும் டார்க்கா தான் இருந்தது. ஃபேஸ் எதுவுமே காட்டல. அதுக்கப்புறம் வந்து நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேங்கண்ணா. ஸோ அது போல முடிஞ்ச உடனே என்ன பண்ணீங்கன்னா, ஒரு 1/2 அன் ஹவருக்கு பத்து அந்த பர்ட்டிகுலர் நம்பர்லேருந்து மறுபடியும் எனக்கு ஒரு வீடியோ வந்தோனே, அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தா, என்னோட ஃபேஸ்க்கு மேல அந்த நோட் பிக்சர்ஸ் எல்லாம் வச்சு, கடைசியில இந்த வீடியோஸ் எல்லாம் வேற வீடியோஸ் எடுத்து அட்டாச் பண்ணி, எனக்கு வந்து ஒரு மிரட்டல் விடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு ரூ. 15,000 அனுப்பு என் அக்கவுண்ட்டுக்கு. ஸோ அக்கவுண்ட்டுக்கு நீ ரூ. 15,000 அனுப்பலைனாக்கா, இந்த வீடியோ வந்து உங்க ஃபேமிலி சர்க்கிள்ல இருக்கிற எல்லாருக்கும், அந்த Facebook ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் நான் ஃபார்வர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மிரட்டுனாங்க. அதுக்கப்புறம் என்னால முடியாது.